நம்ம காய்கறி வாங்க காய்கறி மார்க்கெட்டுக்கு போற மாதிரி, துணி வாங்குறதுக்கு துணி கடைக்கு போற மாதிரி, இந்தியாவில் இருக்க பெரிய பெரிய கம்பெனிஸோட ஷேர்ஸை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் மார்க்கெட் தான் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதை ஷார்ட்டா என்எஸ்சின்னு சொல்லுவோம். இந்த என்எஸ்சி எப்படி உருவாச்சு? 1992க்கு முன்னாடி இந்திய ஷேர் மார்க்கெட் எப்படி இருந்துச்சு? நிஃப்டி 50னா என்ன? இது எல்லாத்தையும் இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளா பார்க்க போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. வெல்கம் டு கற்றல் பயன்பாடு. 1992க்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் கெத்தா இருந்துச்சு. ஆனா அப்போ ட்ரேடிங்லாம் எப்படி நடந்துச்சு தெரியுமா? ஆளுங்க நேர்ல போய் ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்ணி தான் ஷேரை வாங்குவாங்க. அதுல ஏகப்பட்ட ஃப்ராடுத்தனமும் நடக்கும். ஹர்ஷத் மெத்தா ஸ்கேம் கூட இந்த பீரியட்ல தான் நடந்துச்சு. லக்கி பாஸ்கர் மூவி பார்த்திருந்தீங்கன்னா இந்த ஸ்கேமை பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஹர்ஷத் மெத்தா சார், அவர் ஷேர்ஸ் ரிடீம் பண்ணுவார் சார். ஒரு சாதாரண பேங்க் எம்ப்ளாயி அக்கவுண்ட்ல 100 கோடியா? இது எல்லாத்தையும் மாற்றணும், இந்தியாவில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற சாதாரண ஒரு ஆளு கூட ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு 1992ல் இந்திய கவர்மெண்டால எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது தான் இந்த என்எஸ்சி. இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் பேப்பர் இல்லாம கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் மூலமா ஆன்லைன் ட்ரேடிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ண பெருமை இந்த என்எஸ்சிக்கு தான் சேரும். சரி, என்எஸ்சியில் இப்போ 2000க்கும் அதிகமான கம்பெனிஸ் லிஸ்ட் ஆகியிருக்கு. ஆனால் ஒட்டுமொத்த என்எஸ்சி மார்க்கெட்டும் இன்னைக்கு லாபத்தில் போகுதா இல்லை நஷ்டத்தில் போகுதா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்னா 2000க்கும் அதிகமான கம்பெனிஸையும் உட்காந்து கணக்கு போட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. அதுக்கு தான் என்எஸ்சி ஒரு கிரேட் டெசிஷன் எடுத்தாங்க. என்எஸ்சியில் இருக்கிற 2000க்கும் அதிகமான கம்பெனிஸ்ல இருந்து பவர்ஃபுல் டாப் 50 கம்பெனிஸை மட்டும் சூஸ் பண்ணாங்க. எக்ஸாம்பிள், ரிலையன்ஸ், டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி, டாடா, இன்ஃபோசிஸ் மாதிரியான டாப் 50 கம்பெனிஸினுடைய ஆட்டத்தை வச்சு எவால்வேட் பண்ற ஒரு இண்டெக்ஸ் தான் நிஃப்டி 50. நேஷனல் பிளஸ் 50 அப்படின்றத ஒன்னு சேர்த்து நிஃப்டி அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு நிஃப்டி 50 ஏறிச்சுன்னா ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரமும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். நிஃப்டி இறங்குச்சுன்னா மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ நீங்க நான் என்எஸ்சியில் ஒரு ஷேர் வாங்கணும்னு நினைச்சா நேரா மும்பையில் இருக்கிற என்எஸ்சி ஆஃபீஸ்க்கு தான் போகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. உங்க மொபைல்ல இருக்கிற ஜீரோதா, க்ரோ, ஏஞ்சல் ஒன் மாதிரி ஏதோ ஒரு புரோக்கர் ஆப் மூலமா ஒரே கிளிக்ல வாங்கிடலாம். உங்களோட பர்பஸ் என்னன்றதே தெரிஞ்சுக்காம ஏதோ ஒரு புரோக்கரேஜ் ஆப் மூலமா ட்ரேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா லாஸ் தான் ஆகும். ஸோ உங்களோட நீட் அண்ட் பர்பஸ் என்ன, உங்களுக்கு எந்த ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஷூட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு டைரக்டா மெசேஜ் பண்ணுங்க. நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, நீங்க போடுற ஆர்டர் நேரா என்எஸ்சியோட மெகா சர்வருக்கு போகும். அங்க உங்களை மாதிரி விற்க தயாரா இருக்கிற வேற ஒருத்தரோட உங்களோட ஆர்டர் மேட்ச் ஆகும். ஒரு செகண்ட்ல ட்ரேடிங் முடிஞ்சு ஷேர் உங்க டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இந்த மொத்த ப்ராசஸையும் செபி கண்டிப்பா சூப்பர்வைஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும்னா என்எஸ்சின்றது இந்தியாவினுடைய லீடிங் டிஜிட்டல் ஷேர் மார்க்கெட். 1992ல் ஆன்லைன் ட்ரேடிங்கை இந்தியாவில் கொண்டு வந்துச்சு. என்எஸ்சியில் டாப் 50 கம்பெனிஸ்னுடைய இண்டெக்ஸ் தான் நிஃப்டி 50. இந்த வீடியோவில் நீங்கள் இதை தான் லேர்ன் பண்ணீங்க. தென் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் என்எஸ்சி தான் நம்பர் 1ல இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அக்வைண்டன்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் எஜுகேஷன் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆக நம்ம கற்றல் பயன்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசியாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.